உண்மையாக சொல்கிறேன். இந்த பகவந்த் கேசரி ரீமேக்னு சொன்னாங்க. ஆனால் உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது பகவந்த் கேசரின்றது ஒரு 30%, மீதி 70% அப்படிங்கிறது இந்த படம் கம்ப்ளீட்டாக எச் வினோத் அண்ட் விஜய் சாருடைய ஒரு மாஸ் சம்பவம் தான். ஸோ அது தாண்டி படம் இந்த பிரகாஷ் ராஜ் சாருக்கும் அந்த இவருக்கும் விஜய் சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த வில்லன் இது கில்லிக்கு அப்புறம் சூப்பராக செட் ஆயிருக்கு. பாபி தியோல் பிரசாந்த் நீலோட படத்தில் ஒரு வில்லன் வருவார்ல, சேம் அதே மாதிரி தான். நீங்கள் ஒருவேளை பைரசியில் பார்த்ததுனால சில பேருக்கு இந்த படம் வந்து சுமாராக தெரியலாம். நீங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பாருங்கள், படம் தீயாக இருக்குண்ணே. 2 வாட்டி இப்போ நான் இன்னும் ஒரு 2 வாட்டி பார்க்கலான் இருக்கேன். அந்த அளவுக்கு படம் செம்மையாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது படம். சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு அட்லி ஜித்து ஜில்லாடி சாங்கு மெர்சலர்ஸா வர மாதிரி கச்சேரி சாங்கு அவ்வளோ சூப்பரு. மமிதா பைஜு அவங்க சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. ஜாக்கி சான் கார்ட்டூனில் வர கல்லிராணி மாதிரி சண்டை ஃபைட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டண்ட்டு சீனு, அதான் ஒரு விஜய் சார் படத்தெல்லாம் என்ன இருக்கும், பாட்டு, டான்ஸு, மாசு எல்லாமே இருக்குது. வெளுத்து விட்டார் மனுஷன். டிஎம்கே பிஜேபி எல்லா கட்சியும் வெளுத்து விட்டார். படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். சூப்பராக இருக்குது டைலாக்ஸ்லாம். ஆல்ரெடி தெலுங்குல வந்த சில டைலாக்ஸ் தான் வச்சுருக்காங்க, இருந்தாலும் இதில் இன்னும் சிலதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரகாஷ் ராஜ் சார் ஒரு இடத்துல போய் செடியை பிடுங்குவாங்க. அந்த இடத்துல செடியை திருடின மாதிரி இருக்கணும், அது தோட்டக்காரனுக்கு தெரியாத மாதிரியா இருக்கும். அது இதனால தான் இந்த படத்தை தடை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு மாநிலத்திலையும் சரி மத்தியிலையும் சரி இருக்கக்கூடிய சில கட்சிகள் இதை வந்து இந்த படத்தை தடை பண்ணியிருக்காங்க. திட்டமிட்டப்பட்ட சதி. இந்த படம் மட்டும் ஜனவரி மாதம் வந்திருந்தா இந்த படம் இந்நேரம் வந்து ஒரு 180 சீட்டை வின் பண்ணியிருப்பாரு விஜய் சார். ப்ளஸ் 1000 கோடி கலெக்ஷனை இந்த படம் அடிச்சிருக்கோம். ஸோ அதுதான் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. அழுதுட்டாங்க, எல்லாம் அழுதுட்டாங்க. முக்கால்வாசி பேர் அழுதுட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு தீயா ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பக்கம் ஒரு சினிமா விட்டு போனாலும் இன்னொரு பக்கம் சிஎம்மாக இருக்கிறார்ல, அந்த ஒரு ஹாப்பினஸ்ல எல்லாம் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. என்னன்னா அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் ஒரு இடத்துல வச்சிருக்கலாம், அது வச்சிருந்தா. ஏன்னா அவரும் கோட்டில் வச்சிருந்தாரு, இவரும் குட் பேட் அக்லியில் வச்சிருந்தாரு. ஒரே ஒரு சின்ன இடத்துல அஜித் சார் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்கலாம். உள்ள படம் ஓப்பன் ஆகும்போது கடவுளே அஜித்னு ஒரு குரூப் உள்ள கத்திட்டு இருக்கு. விஜய் ஃபேன்ஸும் கத்துறாங்க. அப்போ கடவுளே என்ன அஜித்ன்றாங்க. அவரை கூட வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். தாராளமாக பார்க்கலாம். ஜெயிலர் 2க்கு இந்த படத்தோட கலெக்ஷன் 1000 கோடி அடிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் 1000 crore தமிழ் சினிமாவாக இருக்கும், படமாக இருக்கும். இதுக்கப்புறம் ஜெயிலர் 2 வேணால் அடித்து பார்க்கலாம். ப்ரோ படம் சூப்பராக இருந்தது. லாஸ்ட் டைமு எங்களுக்கு எல்லாருமே ஒரு பக்கம் எமோஷ்னலாக இருந்தாலும் இது வந்து பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர். சாங்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து தளபதி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே இருந்தது. சாங்ஸ் ஃபைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம தளபதி படம்னா சாங்ஸ் ஃபைட்டை பற்றி நம்ம கேட்கவே தேவையில்லை, உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஸோ இந்த படத்தில் அதே மாதிரி தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்லா இருந்தது. எஸ்பெஷலி மெயினாக வந்து இந்த படம் வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்கள். எல்லாருமே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களை அலோவ் பண்ணலனாலும் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடிடியில் பாருங்கள். குட் டச் பேட் டச் பற்றி பேசியிருக்காரு, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஓடிடியில் ரிலீஸ் ஆனப்போ பெண் குழந்தைங்களோட கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருந்தது. லாஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா நம்மளாம் தளபதியை பார்த்தே வளர்ந்த ஆளுங்க, அவரோட டான்ஸ், அவரோட ஃபைட்டு, அவர் எல்லாமே. ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஆள். ஸோ இப்போ பாலிடிக்ஸ் போகிறாரு, அது நாட்டோட நன்மைக்கு. ஸோ அதனால் வாழ்த்துக்கள். டைட்டில் கார்டெலாம் சூப்பராக இருந்துச்சு. டைலாக்ன்றதோட படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அனிருத் வந்து டோட்டலாக பின்னி எடுத்திருக்காப்புல, ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து நல்ல விஷயமா தான் எடுத்துக்கணும். இதில் இருக்கிற எல்லாமே வந்து நல்ல விஷயங்களை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டா எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க, ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காங்க அதோட. ஸோ அதனால் வந்து படம் நல்லாவே இருக்குது. கமர்ஷியல் சினிமா ரசிகராக எனக்கு வந்து உண்மையிலுமே வந்து ஒரு ஃபீலிங் தான் ஜி. அதாவது வந்து சினிமாவில் இனிமேல் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சிட்டிசனாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கவர்மெண்ட் போயிருக்காரு, சிஎம் ஆயிருக்காரு. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். அதை தான் நம்ம தளபதியோட நிறைய படங்கள் இருக்குது, அதே ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நாங்கள் வந்து இது பண்ணிப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஒரு உள்ள ஸ்டடி மெட்டீரியல் இது படம் தாண்டி உள்ள அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. பொலிட்டிக்கலாக பேசியிருக்காங்க. படமே பொலிட்டிக்கல் தான். அது 2 விஷயம் இருக்குல்ல. பெண்களுக்கான படம், பெண்ணோட அப்பாவும் ஜெயிச்சிருக்காரு. ஒரு பெண் பயப்படக்கூடாத சமூகத்தில். முக்கியமான விஷயம், எந்திரன் படம் சங்கர் சார் வந்து அந்த படத்தில் சொல்லியிருப்பாரு, நம்ம மிலிட்ரியில் ஏன் ரோபோட்டிக்ஸ் வரக்கூடாது, உயிர்கள் இழக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம் அன்றைக்கி சொல்லியிருப்பாரு.
இது நிறைய இந்தியன் கவர்மெண்ட் கவனிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ டெக்னாலஜி வருது, எலான் மஸ்க் SpaceX சொல்கிறாரு, நாளைக்கு பிரெயின் சிப்னு ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ அது ரொம்ப முன்னாடியே அவர் சொல்லியிருப்பாரு, அது கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி எப்படி ஆயிருக்குன்னா, அங்கே மிலிட்ரி யூஸ் பண்ணுன்னு சொன்ன அதே ரோபோட்டிக்ஸ் இன்றைக்கி ஜனநாயகன் படத்தில் ஆப்போசிஷன் வந்து மிலிட்ரி அட்டாக் பண்ணுது. அந்த மாதிரி விஷயம் உள்ள இருக்குது. அரசியல் ஏன்னா இப்போ அரசியல் கூட நானும் வரேன். இப்போ நீட்டுக்கான ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஜனநாயகனுக்கு ஒரு கூட்டம் போகிறாங்க அப்படி விமர்சனம் வைக்க அதை எப்படி பார்க்குறேன்? இல்லை அதான் நான் இப்போ H. வினோத் சார் வந்து கரெக்டான டேட்டாவை கொடுத்துருக்காரு. சொல்லணுமேன்னு சொல்ல ஏன் சொல்கிறேன்னா, இந்த நீட்கான விஷயமும் உள்ளே இருக்குது, எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ இந்த படம் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு யாரும் பிளான் பண்ணலை. இது என்றைக்கோ வந்திருக்க வேண்டியது இன்றைக்கி யதார்த்தமாக இன்றைக்கி வந்துருச்சு. நீட்க்கு குரல் கொடுத்துருக்காரு முதலமைச்சர், எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து இப்போ கூட்டணி கட்சியாக இருக்கிற திருமாவளவன் ஐயாவும் அங்கே போயிருக்காரு, எதிர்கட்சி அவங்களும் அங்கே இருக்காங்க, இவரும் குரல் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லா விஷயமும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஃபேர் நீட்டுன்னு சொல்கிறாங்க, இங்கே பேன் நீட்டுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேன் நீட்னா மொத்தமாக வேனிஷ் பண்ணுறேன், அங்கே வந்து கசிவாயிருச்சு, இதுக்கான நடவடிக்கை எடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா, இந்த படத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க, அங்கே இது வந்து ஃபெடரல் கண்ட்ரி நம்மளுது, இது வந்து யூனியன் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனி பவர்ஸ் இருக்குது, எல்லாம் சேர்ந்து நம்ம ஃபெடரல் கண்ட்ரியாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே மதச்சார்பற்ற நாடு, இது வந்து எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே நம்ம மட்டும் தான் ஒரு வெர்சடைலான ஒரு கண்ட்ரி. கல்ச்சர், பழங்காலத்தில் தமிழ் முன்னோடி, டெவலப் பாப்புலேஷன்லேருந்து எல்லாமே. எதுக்கு சொல்கிறேன்னா, நீட்டுக்கு அங்கே போகாமல் இங்கே கூட்டம் அதே இன்னொன்று அதுக்கு ஒரு பதில் வச்சுருக்கேன். நான் தமிழ்நாடு ஃபுல்லாக 5300 கிலோமீட்டர் நான் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது ஒரு இது விஷயம் சொல்கிறேன், மக்கள்கிட்ட போய் கோரிக்கை செய்துட்டு வந்திருக்கேன். சாரி பிரதர், இல்லை அது கேட்ட கொஸ்டின். நீட்டுக்கு ப்ரொடெஸ்ட் நடக்குது, அங்கே போகாமல் இங்கேயே கூட்டமாக வரீங்க விமர்சனம் புரியுது. ஆமாம். அதான் படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ணல. இது வந்து அப்படி இருந்தால் தான் குரல் கொடுத்துருக்காரு முதலமைச்சரும். இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொரு அதாங்க படத்துக்குள்ளே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் இங்கே இருக்குது. என்னன்னா, ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குதுன்னா மாணவர்கள் வந்து அறமொழியில் போராட்டம் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இங்கே தடியடி நடக்குது, வன்முறை நடக்குது அப்படின்னா இந்த படத்துக்குள்ள உங்களுக்கு அந்த விஷயம் இருக்குது. அரசியல் கட்சிகள் அந்த மதத்தை வச்சு உள்ளே போராட்டம் பண்ணுறது தனிப்பட்ட, அதான் சொல்கிறேன், அங்கே ஃபேர் நீட், இங்கே பேன் நீட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே பேன் நீட்டுன்னு ஒன்று சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஜனநாயக படத்தை கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஃபேர் நீட்டுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பேன் நீட்டுன்னு சொல்லிட்டு இவங்களோட கொள்கை எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள அதாவது விஜயன பேர் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல கிரிட்டிசிசம் எங்களோட கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவர் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. நானே இப்போ முடிச்சு அடுத்து டெல்லி தான் போகிறேன். வாய்ஸ் நமக்கு இருக்காங்க, சரிங்களா? இப்போ அந்த தற்கொலைன்னு சொன்னாங்கல்ல, இந்த தற்கொலை தான் 8 கோடி மக்கள் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இது வெளியே எங்கே தெரியாது. 6.5 மாதமாக ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு நான் கேம்பிங் நான் தனியாக பண்ணி, மீனவர்கள், ஜாதி மதம் பார்க்காம, விவசாயிங்க, பழங்குடியினர், ரூரல் பிளேஸ்லாம் உள்ளே போயிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, பழங்குடியினர்லாம் ஒரு குழந்தால ஈமிக்குது, உடம்பு ஃபுல்லாக ஈமிக்குது, அந்த மாதிரி ஒரு அவல நிலையில் இருக்குது. துணி இல்லை, ரொம்ப சங்கடம், ரோட்டில் படுத்திருக்காங்க, சாப்பாடு இல்லை, ஆனால் எதோ சொல்லிட்டு இருக்கோம். இங்கே வந்து மாற்றி அடிச்சுட்டு இருக்கோம். இதுக்கான மாற்றமாக தான் ஒருத்தர் வந்திருக்காரு. 99% பேர் டிவிக்கே வரும்னு சொல்லிட்டு லைவ் டேட்டா கொடுத்தாங்க. பிஃபோர் த எலெக்ஷன் ரிசல்ட் பிஃபோரே நான் ஒரு பதிவு பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக டிவிக்கே ஜெயிக்குது அப்படின்னு போட்டிருப்பேன். ஆனால் பேரெல்லாம் அங்கே வேறு பேச்சு போயிட்டு இருந்தது. நானும் உண்மையிலுமே சொல்லிப்பேன் அதே மாதிரி ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ முழு மனசோட அந்த டேட்டா மக்கள்கிட்ட எடுத்த கோரிக்கைகளை எடுத்து போய் நான் அவர்கிட்ட சப்மிட் பண்ணுறேன். இந்த பொறுப்பு இருக்குது. அட்லாஸ் நான் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட், எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் இப்போ டேட்டா எடுத்து கொண்டு சப்மிட் பண்ணுறேன். ஒவ்வொரு மாவட்டமே என்ன மாதிரி வளர்ச்சிகள் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ப்ளஸ் தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மாவட்டம் மண் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு மாவட்டம் மண் எடுத்திருக்கேன். இந்த மண்ணுனால விஜயன் ஒரு சிலை உருவாக்கியிருக்கேன். அதையும் அவட்ட நான் கொடுக்குறேன். 6 மாதமா கடைசி வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பாங்க. மக்கள் தீர்ப்பை தாண்டி வேறு என்னங்க இருக்கு? நீங்களே சொல்லுங்கள். மக்கள் தீர்ப்பை தாண்டி வேறு என்ன இருக்குது? மெஜாரிட்டி 1.5 கோடி பேர் போட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ண முடியும்? இன்னும் அடுத்த எலெக்ஷன் ஏறும். இது ஃபேர்வெல் தானே, கடைசி படம். 33 வருஷம் சினிமாவில் இருந்து அடுத்த கட்டமாக ஒரு முக்கிய பதவிக்கு போகிறாரு. இந்த 33 வருஷம் கலை பயணத்திலேருந்து அரசியல் பணிக்குன்னு போகும்போது ஒரு வழி அனுப்பி வைக்கிற விதம். ஏன்னா ஒரு 20 வருஷமாக ஒரு படத்தை பார்த்து வளர்ந்துருக்கோம். நம்ம ஒன்றும் போயிட்டு பயங்கரமாக அது எப்படின்னா மக்களோட கோரிக்கைகளை கேட்டு நான் ட்ராவல் பண்ணேன். உங்களோட கடைசி படத்தை ஒரு நல்ல விதத்தில் வழி அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு பிளான் பண்ணி இந்த விஷயம் பண்ணது தான். இந்த காஸ்டியூமோட தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன், ஒரு கேம்பெயின் பண்ணேன், படமும் வழி அனுப்பிச்சு வைக்கிறோம். இதுக்கு மேலே பார்க்க முடியாது, அவ்வளோதான். இது விளம்பர படத்தில் எதுவும் பண்ணல, பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன்.